இங்கு கூடியிருக்கும் அரசவை உறுப்பினர்கள், மேலவை உறுப்பினர்கள், மதியுரை குழு உறுப்பினர்கள், நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் நண்பர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்வதோடு ஈகத்தின் சிகரங்களாகிய மா வீரர்களையும் மனதில் நிறுத்தி எனது வணக்கங்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் 2வது அரசவையின் 4வது அமர்வில் நாம் இன்று இங்கு கூடியுள்ளோம். தமிழீழ விடுதலை போராட்டம் அரசியல் ரீதியாக ஜனநாயக ராஜதந்திர வழிமுறைகளில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இக்காலகட்டத்தில் எமது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஜனநாயக நடைமுறையினை நிறைவேற்றும் முனைப்புடன் நாம் இன்று இங்கு கூடியுள்ளோம். நாம் தற்போது ஆட்சி வரும் கருமங்களை மதிப்பீடு செய்து பட்டறிவில் இருந்து பாடங்கள் பெற்று திறந்த மனத்துடனும் பண்பாட்டு செழுமையினை பேணி வரும் வாதங்களில் ஈடுபட்டு நாம் பயணிக்க வேண்டிய பாதையினை செப்பனிட்டு செல்ல வேண்டிய அவசியத்தை உணர்ந்தவர்களாய் நாம் இன்று இங்கு கூடியுள்ளோம். தமிழீழ மக்களின் தேசிய பிரச்சினைக்கு சுதந்திரமும் இறமையும் கொண்ட தமிழீழ தனியரசே நிரந்தர தீர்வாக அமைய முடியும் என்ற நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் நிலப்பாட்டை வலுப்படுத்தும் வழிவகை குறித்து ஆராய நாம் இன்று இங்கு கூடியுள்ளோம். தமிழ் மக்களுக்கு எதிராக சிங்கள அரசு மேற்கொண்டு வரும் இன அழிப்புக்கு எதிரான அனைத்துலக ஆதரவை கட்டியெழுப்பி ஸ்ரீலங்கா அரசை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்ற விசாரணை மன்றில் நிறுத்தும் செயல்பாடுகள் தொடர்பாக ஆராய்வதற்கும் நாம் இன்று இங்கு கூடியுள்ளோம். ஸ்ரீலங்கா அரசின் இன அழிப்புக்கு எதிராக பரிகார நீதியின் பாற்பட்டு இலங்கை தீவில் இரு அரசுகள் என்ற நிலைப்பாட்டில் இருந்து தமிழ் மக்களின் விடுதலையை வென்றெடுக்கும் முயற்சி குறித்து மேலும் சிந்திப்பதற்காக நாம் இன்று இங்கு கூடியுள்ளோம். தனக்கென ஒரு அரசு இல்லாத ஒரு நிலையில் உலக தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு தமிழர் தம் வலிமையை உலக அரங்கில் நிலைநிறுத்தும் வாய்ப்பினை பற்றி ஆராய்வதற்காக நாம் இன்று இங்கு கூடியுள்ளோம். சிந்தனையும் வாதங்களும் உரையாடல்களும் செயற்பாட்டின் ஒரு பகுதி என்ற அரசியல் புரிதுடன் ஆக்கபூர்வமாக செயற்படுவதற்கு தயாராக நாம் இன்று இங்கு கூடியுள்ளோம். மலரப் போகும் புதிய ஆண்டில் எமது செயற்பாடுகளை புதிய வீச்சுடன் முன்னெடுத்து செல்வதற்காக உற்சாகத்துடன் நாடு கடந்த ரீதியில் இங்கு நியூயார்க் மாநகரில் நேரடியாகவும் ஐரோப்பாவில் லண்டன் மாநகரில் நேரடி இணைப்பின் ஊடாகவும் நாம் கூடியுள்ளோம். தோழர்களே, நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தை 5.5 வருட காலத்துக்கு முன்னர் 2010ஆம் ஆண்டு மே 17, 18, 19ஆம் தேதிகளில் அங்குரார்ப்பணம் செய்து நமது முதலாவது அமர்வை முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் 1வது வருட நினைவு நாட்களின் போது நாம் நிகழ்த்தினோம். தமிழீழ மக்களின் சுதந்திர வேட்கையையும் விடுதலை உணர்வையும் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் ஊடாக சிங்களத்தால் அழித்துவிட முடியாது என்பதனை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தை உருவாக்கியதன் மூலம் நாம் முரசறைந்து சிங்களத்துக்கும் உலகத்துக்கும் சொன்னோம். உலக நாடுகள் நாம் தமது நலன்கள் காரணமாக இலங்கை தீவை ஒற்றை அரசாகவே பேண விரும்புகின்றார். ஓர் அனைத்துலக அரசியல் சூழலில் தமிழீழ மக்களின் அரசியல் கனவுகளை பிரதிபலிக்கும் நிற்கும் அமைப்பாக நாம் செயற்பட்டு வருகிறோம். நாம் போடுவது எதிர் நீச்சல் என்பது நமக்கு தெரியும். சில சமயங்களில் நாம் செல்ல வேண்டிய இலக்கை அடைந்து கொள்வதற்காக எதிர் நீச்சல் போட வேண்டியது அவசியமாக இருக்கும். நீரோட்டத்துடன் செல்வது இலகுவாக இருக்கிறது என்பதற்காகவே அப்போக்கிலேயே இழுபட்டு செல்வோமானால் அது எம்மை தள்ளி வீழ்ந்து கிடப்போமே தவிர நாம் செல்ல வேண்டிய இலக்கை சென்றடைய எம்மால் முடியாது. அனைத்துலக அரசுகளின் தற்போதைய விருப்பத்துக்கு மாறாக தமிழீழ தனியரசே தமிழ் மக்களின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வாக அமைய முடியும் என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கொண்டுள்ள நிலைப்பாட்டையும் அதனை நோக்கிய செயற்பாடுகளையும் தான் நான் இன்று இங்கு எதிர் நீச்சல் என கூறுகின்றேன். மேலும் நான் இவ்வாறு கூறுவதன் அர்த்தம் தலைமுறையாக நாம் எதிர் நீச்சல் போட்டுக்கொண்டு இருக்க போகின்றோம் என்பதல்ல. நாம் இப்போது போடும் எதிர் நீச்சல் காரணமாக அனைத்துலக அரசியலின் பிரதான நீரோட்டத்துடன் எமது இலட்சியத்தை விட்டு கொடுக்காது இணைந்து கொள்ளும் வாய்ப்புகளுக்கான சூழலை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் தான் நாம் இந்த எதிர் நீச்சலை போட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
எதிர் நீச்சல் போடும் காலம் மிகவும் கடுமையானது. மிகுந்த சக்தியை எதிர்பார்ப்பது, மிகுந்த உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் வேண்டி நிற்பது. எடுக்கும் முயற்சிகள் எதிர்பார்க்கும் அளவுக்கு மின்னோட்டத்தை தராது விடக்கூடியது, மிகுந்த களைப்பையும் தரக்கூடியது. இவற்றையெல்லாம் தாண்டி உரிய காலம் வரை எதிர் நீச்சலை தொடர்ந்து போடக்கூடிய ஆற்றலை பேண முடியும் போதே அங்கிருந்து வெற்றிக்கான வழி பிறக்கின்றது. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் 5.5 வருடங்கள் எதிர்நீச்சல் போட்டு உறுதியாக முன்னேறி வருகிறது. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் மீது ஆரம்பத்தில் ஒரு அதீத எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருந்ததை நாம் அவதானித்தோம். எதிர்நீச்சல் போடும் ஒரு அமைப்பிடம் நடைமுறை சாத்தியத்துக்கும் அதிகமான எதிர்பார்ப்பினை வைப்பது பொருத்தமானது அல்ல. நாம் செயற்படும் வேகத்தில் எமது செயற்பாடுகளை நாம் மேற்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு நாம் தற்போது எதிர்நீச்சல் போடும் காலகட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா அரசும் உலக அரசுகளும் தமிழீழ மக்களின் சுயநிர்ணய உரிமை போராட்டத்தை நசுக்கிவிட்டோம் என்று வெற்றி கொண்டாட முடியாத வகையில் விடுதலை மூச்சை உயிர்ப்புடன் வைத்திருப்பதில் நாம் வெற்றி அடைந்திருக்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசின் இன அழிப்புக்கு எதிராக அனைத்துலக குற்றவியல் நீதி விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை உள்நாட்டு விசாரணை ஒன்றின் மூலம் முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிக்கு எதிராக நாம் உயிர்ப்புடன் செயற்படுகின்றோம். அனைத்துலக குற்றவியல் நீதி விசாரணை வேண்டும் என்ற நிலப்பாட்டுக்கு ஆதரவாக 1.4 மில்லியன் மக்களுக்கு அதிகமானவர்கள் எமது கையெழுத்து இயக்கத்துடன் தம்மை இணைத்திருக்கின்றார்கள். இவர்களின் கரங்களை தோழமை உணர்வுடன் நான் இறுக பற்றிக் கொள்கின்றேன். இதனை மக்கள் எமக்கு வழங்கிய ஆணையாகவே நாம் பார்க்கின்றோம். இந்த ஆணையின்படி ஸ்ரீலங்கா அரசின் தமிழின அழிப்புக்கு எதிராக அனைத்துலக குற்றவியல் நீதி விசாரணை வேண்டும் என்ற நிலப்பாட்டில் நாம் உறுதியாக செயற்படுவோம். ஸ்ரீலங்கா அரசின் மீதான எமது குற்றச்சாட்டு தமிழின அழிப்பு என்பதும் அதற்கு பரிகார நீதியாக சுதந்திரமும் இறமையும் கொண்ட தமிழீழ தனியரசு அமைய முடியும் என்பது எமது உறுதியான நிலப்பாடாக உள்ளது. சிங்களத்தின் தமிழின அழிப்பு என்பதற்கும் அனைத்துலக சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய போதிய ஆதாரங்கள் நம்மிடம் இல்லாதபடியால் தமிழின அழிப்பு குற்றச்சாட்டை நாம் ஸ்ரீலங்கா அரசு மீது சுமத்தக்கூடாது என்றும் கருத்தினை சிலர் முன்வைப்பதை நாம் நிராகரிக்கின்றோம். அனைத்துலக சமூகம் தமிழீழ மக்கள் மீதான இன அழிப்பை ஏற்றுக்கொள்ள மறுப்பது ஆதார பற்றுக்குறையால் அல்ல. அனைத்துலக சமூகத்திடம் இருக்கும் சேட்டலைட் தளங்களின் ஊடாகவே தமிழின அழிப்பு குறித்து போதிய ஆதாரங்கள் உள்ளன. நடந்தது இன அழிப்பு என்பதும் அனைத்துலக சமூகத்துக்கு தெரியும். இருந்தும் தமிழின அழிப்பை ஏற்றுக்கொண்டால் அதற்கு தயங்குவதற்கு மேற்குலகம் தயங்குவதற்கு முக்கிய காரணம் அரசியல் தொடர்பானது. ஸ்ரீலங்கா அரசின் தமிழின அழிப்பை ஏற்றுக்கொண்டால் அதற்கு பரிகார நீதியாக தமிழீழ தனியரசு அமைவதனை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். தமிழின அழிப்பை ஏற்றுக்கொண்டால் ஏற்படும் அரசியல் விளைவுகளை கவனத்தில் கொண்டே அனைத்துலக சமூகம் தனது முடிவுகளை எடுக்கின்றது. இதனால் தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா அரசின் மீதான இன அழிப்பு தொடர்பான குற்றச்சாட்டை கைவிட வேண்டும் என்று அனைத்துலக சமூகம் விரும்புகின்றது. இந்த விருப்பத்துக்கு ஆன கருத்துக்கள், இந்த விருப்பம்தான் சில தலைமைகளின் கருத்துக்களாக வெளிவருகின்றதா என்ற கேள்வி எமக்கு எழுகின்றது. நண்பர்களே, நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் செயற்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டிய தேவை மேலும் அதிகரித்து செல்கின்றது. தாயகத்தில் மக்களுக்கு தமது பிரதிநிதிகளாக தெரிவு செய்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தாம் மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளுக்கு விசுவாசமாக செயற்படுகின்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மக்களின் அரசியல் தலைமை மக்களின் சுதந்திர வேட்கையை பேணுவதாக இருக்க வேண்டும். மக்களின் இந்த சுதந்திரம் என்ற உணர்வுதான் எமது அரசியலை சரணாகதியில் இருந்து பாதுகாக்கும். அனைத்துலக சமூகத்தின் ஆதரவை எமது அடிப்படை நிலைப்பாடுகளை பேணிய வண்ணம் பெற்றுக்கொள்ளுதல் என்பதுதான் எமது ராஜதந்திர வெற்றியாக இருக்க முடியும். இந்த வகையில் எமது அடிப்படை நிலப்பாடு என்பது தமிழ் மக்களின் தேசியம், தாயகம், சுயநிர்ணயம் என்பவற்றை அனைத்துலக சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்க முடியும். இவ் அணுகுமுறையினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பின்பற்ற வேண்டும் என்பதே எமது வேண்டுதலாகும். நண்பர்களே,
இந்த அமர்வில் நாம் பேச உள்ள விடயங்கள் அனைத்திலும் உற்சாகமாக பங்கு கொண்டு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் செயற்பாடுகளை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் நாம் அமைத்துக் கொள்வோம் என்பது எனது நம்பிக்கையாகும். கடந்த ஆண்டின் போது எமது செயற்பாடுகளும் பெரும் பகுதி ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தின் விசாரணை தொடர்பாகவும் அதன் வெளிப்பாடுகளான உத்தியோகபூர்வ அறிக்கை நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்பவற்றை ஒட்டியவையாக இருந்துள்ளன. 1 மில்லியன் கையெழுத்து போராட்டம் 1.4 மில்லியனை தாண்டியது. அதன் தொடர்ச்சியாக 1 லட்சம் மரநடுகை கட்டம் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் மிக அண்மையிலான செயற்திட்டமாக மானிட்டரிங் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி பேனல் மேப் கண்காணிப்பு பொறுப்பு கூறும் குழுவின் நியமனமும் அறிமுகம் அமைகின்றது. ஐக்கிய நாடுகள் தீர்மானித்த தீர்மானத்தை நிராகரித்து விட்டு வெறுமனே கை கட்டி கொண்டு காத்திருக்காமல் நாம் எமது அவசியமான முன்னெடுப்பாக இந்த குழுவினை நியமித்திருக்கின்றோம். பல்வேறு மட்டங்களிலும் இக்குழுவின் நியமனம் வரவேற்கப்பட்டிருக்கிறது, பாராட்டப்பட்டுள்ளது. இக்குழு முழுமையான பலனை தர வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து உழைத்து குழுவினது செயற்பாட்டுக்கு வேண்டிய தரவுகள் ஆதாரங்களை திரட்டி வழங்க வேண்டும். தோழர் தியாக அவர்கள் குறிப்பிட்ட அறவலிமை அறிவு வலிமையின் பாற்பட்ட எமது இம்முயற்சியினை ஈழத்தமிழ் மக்கள் பல்வேறு அமைப்புகள் ஆதரித்து கைகோத்து செயற்பட முன்வாருங்கள் என இந்நேரத்தில் அன்போடு அழைக்கின்றேன். எமது இந்த அமர்வை நாம் ஆரம்பிக்கும் நேரம் எமது தொப்புள் கூடிய உறவுகளான தமிழக மக்கள் இயற்கையின் சீற்றத்தால் படும் சொல்லொன்னா துயரத்தை நம் இதயத்தில் வாங்கிக் கொள்கின்றோம். இந்த துயரத்தை எமது துயராகவே நாம் உணர்கின்றோம். இயற்கையின் சீற்றம் தணிந்து மக்களின் வாழ்வு இயல்பு நிலைக்கு விரைவில் திரும்ப வேண்டும் என்பதே எமது பிரார்த்தனையாகும். தமிழகத்தில் இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் எமது ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதோடு தோழர் தியாகு அவர்கள் எமக்கு தந்த வெள்ள இழப்புகள் சார்ந்த தகவல்கள் எம்மை சோகத்தில் ஆட்டியுள்ளது. எனவே வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டும் உயிர் மீட்கும் பணியில் செயற்பட்டு உயிரிழந்த தொண்டர்கள், தமிழக உறவுகள் எல்லோருக்கும் எமது சோகம் மதிப்பு என்பவற்றை செலுத்த நாம் அனைவரும் ஒரு கணம் எழுந்து நின்று அமைதி காத்து கௌரவித்துக் கொண்டு எமது அரசவை பணிகளை தொடர்வோமாக. The latest information given by Tholar Thiagu gave us this morning on the extensive loss of lives due to the current flood events in Tamil Nadu in India, including the members of his family, saddens us deeply today. As an expression of our sorrow, respect for all the lives lost directly due to the floods, and while performing the call of life-saving duty and in solidarity with our brethren in Tamil Nadu, we shall observe a moment of silence now. Thank you. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழக உறவுகளின் நிவாரணத்துக்கான எமது இன்றைய நடவடிக்கையாக அமர்வில் குறியீடாக நாம் எமது நிதி பங்களிப்பை இத்தருணத்தில் கையிலெடுக்கலாம் என நான் நினைக்கின்றேன். As a symbolic gesture and as another expression of our support to the Tamil Nadu flood victims, I propose that this assembly initiates an immediate financial contribution. நன்றி, வணக்கம். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம்.